கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனம் 14. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் பவுல் எதை குறித்து இங்கே பேசுகின்றார் என்றால், வனாந்தரத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர் எங்களுக்கு உணவு வேண்டும், நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது நாங்கள் திருப்தியாய் உண்டோம், இப்பொழுது வனாந்தரத்தில் நாங்கள் பட்டினியாய் கிடக்கின்றோம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் மன்னாவை பொழிகின்றார். மன்னாவை பொழிந்து இந்த மன்னாவை நீங்கள் எப்படியெல்லாம் அதை சேகரிக்க வேண்டும் என்று அநேக காரியங்கள் சொல்லித் தருகின்றார். அதில் ஒன்று குறிப்பாக கடவுள் சொல்லுவது என்னவென்றால், ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு நபருக்கு ஒரு ஓமர் அளவு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்லி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு வேண்டிய அளவிற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு ஓமர் என்று சொல்லும்பொழுது நீங்கள் 4 பேர் இருந்தால் 4 ஓமர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் என்ன நிகழ்கின்றது? மக்கள் எப்பொழுதுமே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தானே. அந்த காரியத்தில் கூட மக்கள் கீழ்ப்படியவில்லை, ஓடுகின்றார்கள். அந்த மன்னாவை பார்க்கின்றார்கள். அவர்களால் எவ்வளவு அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு சில மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு சில மக்கள் அப்படியே அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே சென்று கொஞ்சம் கொஞ்சமாய் சேகரிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் கடவுளால் சொன்ன அளவை கூட என்ன செய்ய முடியவில்லை, அவர்கள் சேகரித்து எடுக்க முடியவில்லை. இப்படியான ஒரு நிலை அங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை வரும்பொழுது என்ன நடக்கின்றது? வீட்டிலே கொண்டு வந்து அவர்கள் அளந்து பார்க்கின்றார்கள். மிகுதியாய் கொண்டு சென்றார்கள் அல்லவா, அவர்கள் அளந்து பார்க்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மாத்திரம்தான் அங்கே இருக்கிறது. மீதம் அவர்கள் அதிகமாக எடுத்தவையில் கூட இல்லாமற் போயிற்று. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிகுதியாக எடுக்க முடியாதவர், தேவையான அளவு கூட எடுக்க முடியாதவர்கள் இருந்தார்களே, அவர்கள் போய் அளந்து பார்க்கிறார்கள். கொஞ்சம் தான் நான் கொண்டு வந்தேன், எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கின்றோம், ஆனால் என்னால் 2 பேருக்கு தேவையான அளவு தான் சேகரிக்க முடிந்தது என்ற வேதனையோடு கூட அவர்கள் வருகிறார்கள். வந்து வீட்டில் அளந்து பார்க்கிறார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம், அவர்கள் 4 பேருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவாக அது பெருகி இருக்க கண்டார்கள். அதிகமாக எடுத்தவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கு தேவைக்கு மீதியாயிருந்தவை இல்லாமற் போய்விட்டது. இங்கே தேவைக்கு பற்றாக்குறையாக இருக்கிறவர்களுக்கு தானாக அது அதிகரித்தது. இதை தான் இங்கே மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று கொரிந்து திருச்சபைக்கு பவுல் சொல்லித் தருகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் அவர் சமநிலை பிரமாணத்தை கை கொள்ளுகின்ற கடவுள். அனைவரையும் சமமாக நேசிக்கின்றவராக, எல்லாருக்கும் ஒரே விதமாய் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற கடவுளாக, ஒரு குறைவில்லாமல் நம்மை பார்த்து கொள்ளுகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பல நேரங்களிலே பக்கத்தில் இருக்கிறவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. ஆனால் எனக்கோ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன், உணவுக்கு கஷ்டப்படுகின்றேன், அடிப்படை
தேவைகளுக்கு கஷ்டப்படுகின்றேன், என் பிள்ளைகளுக்குரியவைகளை சந்திக்க முடியாமல் சிரமப்படுகிறேன், கடனாலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இல்லாததை குறித்து நாம் அதிகமாக கவலைப்படுகின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு மிகுதியாக இருக்கிறது என்று பிறரை பார்த்து அவர்களெல்லாம் இவ்வளவாய் வைத்திருக்கிறார்கள், வசதியாயிருக்கிறார்கள், நன்றாயிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோமே. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மையும் கடவுள் ஒரு நாளும் குறைவோடு வைக்கின்ற கடவுள் அல்ல. நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். காரணம், அவர் அனைவரையும் சமமாய் நேசிக்கிற கடவுள். நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் என்னவோ அதைத்தான் பார்க்கிறாரே தவிர நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், இவனை ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டாமா என்று பார்க்கின்ற கடவுள் அல்ல. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் முழுவதும் நிறைவேறாத நிலையில் மிகுந்த வருத்தத்தோடு கவலையோடு இருப்பீர்களானால், கடவுள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக்குகின்ற மகிமை நிறைந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களையும் என்னையும் கடவுள் ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஒரு குறைவின்றி நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை பார்த்து அவர்களெல்லாம் இவ்வளவாய் வசதி வாய்ப்போடு கூட இருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது, ஆனால் நாங்களோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் வேண்டாம். அந்த ஒருவேளை இந்த எண்ணம் வர வாய்ப்பு இருக்கிறது. காரணம், நம்முடைய தேவைகளை நாம் நினைக்கும் பொழுது. ஆனால் அப்படி அந்த எண்ணம் வரும் பொழுதே நாம் என்ன சொல்ல வேண்டும்? என் தேவனின் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அது என் சரீரத்தில் இருக்கிற சுகவீனமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், இன்னும் என்னுடைய தொழிலாக இருக்கலாம். எந்த காரியத்தில் எனக்கு குறைவு இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்று சொன்ன முழு விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கையில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை ஆசீர்வதிக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். 5 அப்பத்தை 2 மீன்களை கொண்டு 5000த்திற்கும் அதிகமானவர்களை போஷிக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். ஆகவே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு சமநிலைப்பாடை மேற்கொள்ளுகின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நாம் தேடிக்கொண்டிருக்கிற எல்லா நிறைவான வாழ்வை எல்லா பகுதியிலும் கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.